என்ன மாதிரி நோய்களுக்கு சிவனை வந்து வழிபடணும் சார்? சிவன் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு கேள்வி இது. நம்ம உடம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே தவிர நம்ம யாருமே உடல், மனது, ஆத்மாங்கிற 3 விஷயத்தை பார்ப்பது கிடையாது. இப்போ நீங்கள் உடலில் ஏற்படுகின்ற நோய்கள், வலி, வேதனை, புற்றுநோய், இதய நோய், இதெல்லாம் உடல் நோய்களாக நம்ம பார்க்குறோம். மனதில் ஏற்படுகின்ற நோய்கள், மன அழுத்தம், கோபம், கவலை, மனச்சிதைவு நோய், இதெல்லாம் இருக்குது. அடுத்து ஸ்பிரிச்சுவலாக வரக்கூடிய நோய்கள். இன்றைக்கு எல்லா வசதியும் இருந்தும் நம்மளால் நிம்மதியாக எத்தனை பேரால் இருக்க முடியுது? இத்தனை கோயில்கள், அரசர்கள்லாம் இவ்வளோ கோயிலை கட்டுறாங்களே, ஏன் கட்டுறாங்க? ஏன்னா அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல. அப்போ இந்த 3 விஷயங்களை, உடல், மனது, ஆத்மான்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களும் சேர்ந்த எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து சிவனுக்கு உண்டு. இன்றைக்கி நம்ம பெரிய கோயில்கள், பழைய கோயில், நம்ம திருவிடைமருதூரை பற்றி பார்த்தோம். இந்த திருவிடைமருதூருடைய மிகப்பெரிய ஸ்பெஷல் என்னென்னா பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி ஸ்தலம்னு சொல்லுவோம். பிரம்மஹத்தின்னா என்ன? உயிர் கொலையால் ஏற்படுகின்ற, தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய நோய்க்கு, அந்த தோஷத்திற்கு தான் பிரம்மஹத்தின்னு பெயர். பிரம்மஹத்தினா பிராமணனை கொல்வது கிடையாது, உயிர் கொலை செய்வது. பிரம்மம்னா உயிர்னு அர்த்தம். அப்போ அந்த பிரம்மஹத்தி செய்யக்கூடியவர்களுக்கு என்ன ஆகும்? மன நிம்மதி இருக்காது, சித்த பிரமை ஏற்படும், மனநோய் ஏற்படும், பைத்தியம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, தீர்க்க முடியாத அளவுக்கு நோய்கள் ஏற்படும், குடிப்பழக்கம் ஏற்படும், போதை பழக்கம் ஏற்படும். நல்ல வாழ்க்கை இருந்தாலும் தேவையற்ற வழிகாட்டுதல்கள் அந்த வாழ்க்கையை இழக்கக்கூடிய நிலை ஏற்படும். மனத்துயரம், சொல்ல முடியாத துயரத்தோடு இருக்கக்கூடிய நிலை வந்து ஏற்படக்கூடியதுக்கு தான் பிரம்மஹத்தின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி ஸ்தலம்னு நீங்கள் இந்த உலகத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் சிவன் மட்டும்தான் இருப்பார். ராமேஸ்வரம், ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி கொடுத்த ஸ்தலம்.